ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். இன்று மகர ராசிக்கு அதிர்ஷ்ட பலன்கள் தரும் வழிபாடுகள் எவை என்று பார்ப்போம். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவானின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு பெருமாளிடம் மாறாத பக்தி இருக்கும். சிவ அம்சத்தின் சாரமாக சனி இருக்கிறார். இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதை விரும்புவீர்கள். கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. மகரத்தை மகரக்கடல் என்றே அழைப்பார்கள். பார்க்கடலில்தான் மகாவிஷ்ணு சயன கோலம் கொண்டிருக்கிறார். ஆகவே சயன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபடுவதால் சகல நன்மைகளும் உங்களுக்கு கைகூடும். குறிப்பாக மாமல்லபுரம் சலசயன பெருமாள் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள், வழிபட்டு வாருங்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும், சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் திருக்கோளூரில் அருள் புரியும் வைத்தமானதி பெருமாளை வழிபட நலம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் திருப்பதி வெங்கடேச பெருமாளை வழிபடுங்கள், நன்மைகள் பல உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் முதலாவது இரண்டாவது பாதத்தில் பிறந்த அன்பர்கள் பிரசித்தி பெற்ற சிக்கல் தலத்துக்கு அருகில் உள்ள ஆவராணி எனும் ஊரில் கோயில் கொண்டிருக்கும் பெருமாளை தரிசித்து வாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் பல முன்னேற்றம் ஏற்படும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு சனி, சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்களும் பலம் சேர்க்கும் கிரகமூர்த்திகள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தினமும் சனைசராய நமக என்றும், சுக்ராய நமக என்றும், புதாய நமக என்றும் இந்த 3 மூலமந்திரங்களை கூறி தியானித்து இந்த 3 கிரகமூர்த்தியையும் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் அபிவிருத்தியும் மேம்பாடும் ஏற்படும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.